ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த காலங்களிலே ஓய்வு நாளிலே நீர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஒன்றாக தியானித்தோம். 38 வருடம் படுத்து கிடந்திருந்தவனை ஒரே நொடிப்பொழுதில் எழுப்பினீர், நடக்க செய்தீர். இனி பாவம் செய்யாதே, ஆலயத்திற்கு ஒழுங்காக வா என்று சொல்லி அவனிடத்துல நீர் பேசினீர். ஆண்டவரே, ஓய்வு நாளிலே பேதுருவின் மாமியை ஜுரத்திலிருந்து குணமாக்கினீர். ஓய்வு நாளிலே கண்கள் தெரியாதவர்களுக்கு தேவரீர் கண் பார்வை கொடுத்து இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைத்து அவளை நீர் அவர்களுக்கு நீர் அற்புதம் செய்கிறான். இன்னும் அநேக அற்புதங்கள் உண்டு. குஷ்ட ரோகிகள் ஓய்வு நாளிலே வந்த பொழுதும் கர்த்தர் அவருடைய குஷ்ட ரோகங்களை விட்டு விலக்கினீர். அதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு ஓய்வு நாளிலே 18 வருஷமாய் இருந்த அந்த கூனை கர்த்தர் நிமிற்றி நீர். அதுக்காக மக்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் கேட்க போகிற செய்தி என்பது பரலோகத்தில் வருகிற வார்த்தையாக இருக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் எங்களை காத்தீர். அதுக்காக ஸ்தோத்திரம். பலவிதமான இடர்பாடுகளிலே கடந்து போனோம், வியாதிகளிலே கடந்து போனோம், விசாரத்திலே கடந்து போனோம், பிரச்சனைகளிலே கடந்து போனோம். ஆனாலும் இந்த தெய்வீக பிரச்சனை எங்களை விட்டு விலகாமல் எங்களை தாங்கினதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எப்பொழுது நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் இல்லை என்றால் நாங்கள் இல்லை என்று எப்பொழுதும் அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் என் மத்தியில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீர் உண்டு என்ற ஒரு பாடலை நாம் பாடுவோம். உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் இந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய் தானே போகுதையா. உந்தன் தான் எந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய் தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவே ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை
மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, ஓய்வு நாளிலே கரங்களை உயர்த்தி உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்த்து சொல்லுங்க, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, ஒரு முகங்கள் கூட வெட்கப்படுவது. உங்கள் முகங்கள் இருக்கிற எல்லா கண்ணீரையும் கர்த்தர் துடைப்பார். உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். உன் கண்ணீரை களிப்பாக மாற்றுவார். உங்கள் அங்கலாய்ப்பை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் வேதனையை கர்த்தர் அறிவார். நீங்கள் போகிற பாதையை கர்த்தர் அறிவார். உன் நோய்களை கர்த்தர் புரிந்து வைத்திருக்கிறார். அவருடைய தழும்புகளாலே குணமாக்க காத்து கொண்டிருக்கிறார். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்ட, சொல்லுங்க, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்க என் ஆண்டவர் காத்திருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். அவர் வானத்து மதகுகளை திறக்கிறவர். அவர் நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கிறவர். அவர் நிச்சயம் அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர். அவர் நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியங்களை அவர் நடத்துகிற தேவன். ஜெயம் கர்த்தரால் வரும், ப்ரமோஷன் கர்த்தரால் வரும், எங்களுக்கு வேலை வாய்ப்பு கர்த்தரால் வரும், குழந்தை பாக்கியம் கர்த்தரால் வரும், திருமண வாழ்க்கை கர்த்தரால் வரும். திருமண முறிவு என் கர்த்தராலே சமாதானத்திலே போய் கொண்டு போய் முடியும். என் தேவன் அதற்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். அவர் அநாதி தேவன். அவர் நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. மரண படுக்கையில் இருக்கிற உங்களை கர்த்தர், வீட்டில் இருந்து என் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் பார்க்கிறார். ஐயோ, என்னால் முடியலையே, என்னால் ஆலயத்திற்கு கூட செல்ல முடியலையே என்று வேதனையோடு கூட நிற்கிறதான உங்களை கர்த்தர் பார்த்து உங்களை அடுத்த வாரமே ஆண்டுடைய சமூகத்திலே கொண்டு போய் அவர் நிறுத்தி உங்களை சாட்சியாய் அநேகர் பார்க்கும்படியாய் நமக்கு நேற்றைய தினங்களில் எல்லாம் பார்த்தோம். எல்லா ஜனங்களுக்கு முன்பாக, எல்லா இனங்களுக்கு முன்பாக, எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக அவர் நிறுத்துவார். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு ஆண்டவர் பெருக பண்ணுவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்று நான் தங்கியிருக்கிற பகுதியில் ஃபுல்லாக நைட்டு முழுவதும் ஒரு 9 மணிக்கு கரண்ட் போனது. அதன் பிறகு அடுத்த நாள் மதியம் 2:30-3 மணிக்கு தான் கரண்ட் திரும்ப வந்தது. ஒரு கேபிள் ஃபால்ட், அது எரிஞ்சு போயிடுச்சு. அதனால காலையில் நம்முடைய ஜெபம் தடைப்பட்டது. எனக்கு மனது ரொம்ப பயங்கர என்னாச்சு, பயங்கர நோவாக இருந்தது. என்னடா அது, நம்ம இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாட்சியெல்லாம் சொன்னோம், ஒரு நாள் கூட நிறுத்தாம பண்ணோம். இப்போ ஆண்டவர் என்னோட கூட பேசின சில காரியங்கள் என்னன்னா, அப்படிலாம் நீ எப்பவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா எதுவுமே நம்முடைய புகழ்ச்சிக்காகவோ அல்லது நம்முடைய பேருக்காகவோ அல்லது ஏதோ ஒரு ரெக்கார்டுக்காகவோ நாம் செய்ய முற்படுகிற பொழுது அது தோல்வியில் தான் முடியும் என்பதை ஆண்டவர் ரொம்ப தெளிவாக காண்பித்தார். ஏன் அது தடைப்பட்டது என்று இன்னும் வரைக்கும் எனக்கு தெரியாது. ஒருவேளை என்னவாக இருக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் நேற்று ஜெபிக்க கூடாதபடிக்கு ஒரு தடை வந்தது. அதனால ஒரே ஒரு காரியத்தை உங்களிடத்துல நான் உதவியாக கேட்டுக்கொள்கிற காரியம் என்னன்னா, தயவு செய்து இந்த ஜெபம் தடையில்லாத வரும்படி ஜெபித்து கொள்ளுங்கள். அதுதான் நான் உங்களிடத்துல கேட்கிற ஒரு பெரிய உதவி. எந்த வகையிலும் தடைப்படக்கூடாது. ஒன்று, இந்த மாதிரியான எலக்ட்ரிசிட்டி இஷ்யூஸோ அல்லது நெட் ப்ராட்பேண்ட் இஷ்யூஸோ
மாதிரிலாம் எந்த இஷ்யூஸோ அல்லது சரீர சுகவீனங்களோ பலவீனங்களோ வராதபடி ஆண்டவர் காலையில் எப்படியாவது நம்ம சேர்ந்து செபிக்க வேண்டும். அதுக்காக நீங்கள் அது விட்டுவிடக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் தயவு செய்து எப்படியாவது ஒரு நாளாவது ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து செபிக்கணும், அதுக்கு பிசாசு எந்த வகையிலும் தடை பண்ணக்கூடாது என்று செபித்து கொள்ளும்படி அன்புறுக்கிறார். ஒன்று, ஆண்டவர் என் தலையில் கூட்டினார், நான் அதை வாங்கிக்கிறேன், பொறுத்துக்கிறேன். ரெண்டாவது, ஒருவேளை இது பிசாசின் செயலாக இருப்பினா நம்ம அதுக்காக நாம் செபித்து தான் ஆகும். ஏனென்றால் ஜெபம்தான் ஜெயத்தை கொண்டு வரும். ஜெபத்தை ஒரு சின்ன பிரேக் விட்டாலும் கூட பிசாசு உட்கார்ந்து கொள்வார். அதனால தயவு செய்து இந்த பிரேக் வராதபடிக்கு நாம ஜெபிக்கும்படிக்கு கர்த்தர் அனுகூலமான சூழ்நிலையை அவர் உண்டாக்கி தரும்படியாக இந்த தனி ஜெபத்தில் எனக்காக என் குடும்பத்திற்காக நீங்கள் தயவு செய்து நீங்கள் செபித்து கொள்ளும்படி அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக நான் செபிக்கிறேன். தயவு செய்து உங்களுடைய ஜெப குறிப்புகள் என்னாவது இருக்கும்னா ரொம்ப பெருசாலாம் எழுதாமல் அந்த கமெண்ட்லேயே ஐயா மகனுக்காக பேரை போட்டு ராஜாக்காக ப்ரேயர் பண்ணுங்க, ஒன்றும் பெருசாக தெரியணும் அவசியம் இல்லை. அல்லது சிக்காக இருக்கிறாரு ப்ரேயர் பண்ணுங்க, வேலைக்காக பண்ணுங்க, ஜெபத்துக்காக பண்ணுங்க. நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நான் மாத்திரம் பண்ண போகிறதில்ல ஜெபம், நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ண போகிறோம். அப்படி சேர்ந்து பண்ணும்பொழுது நிச்சயமாகவே பெரிய அற்புதம் நடக்கும். இது தனிப்பட்ட முறையில் நான் செய்கிறது அல்ல. அது நான் அப்படின்னு சொன்னாவே பெருமை வந்துருச்சுன்னு அர்த்தம். நாம செய்கிறது, அப்போதான் வாய் விட்டுது பாருங்க. நாம இணைந்து இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறபடினால கர்த்தர் மகிமைப்படும்படியாக நம்ம ஜெபத்தில் சில ஜெப குறிப்புகளை வைத்து நாம் ஜெபிப்போம். நிறைய பேருக்கு இன்னும் தேவைகள் சதிக்கப்படலை. அதனால நம்ம ஜெப குறிப்புகளை வைத்து பேரெல்லாம் கூட சொல்லாமல் அந்த ஜெப குறிப்பை மாத்திரம் சொல்லி நாம் ஜெபிக்கலாம். நிறைய சாட்சிகள் எழும்பட்டும். கர்த்தர் நிச்சயமாக எழுப்புவார் என்று நான் நம்புகிறேன். இன்னைக்கு சண்டே. நீங்கள் சர்ச் போனீங்கன்னா அல்லது போயிட்டு இதை பார்ப்பீங்கன்னா ஜெனசிஸ் 13th சாப்டரை நீங்கள் வாசிக்க கேட்டிருப்பீங்க. அது மாத்திரம் இல்லாமல் மத்தேயு மார்க் 14ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த விதவையின் காணிக்கை பற்றி வாசிக்க கேட்டிருப்பீங்க. 1 கொரிந்தியரில் பவுல் கொடுப்பதை பற்றி வாசிக்க கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு நம்ம தென்னிந்திய திருச்சபை முழுவதும் தியானிக்கப்படுகிற தலைப்பு என்னன்னா, கிவிங் வித்தவுட் கவுண்டிங் த காஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நம்ம கொடுத்தல் பற்றி போட்டிருக்கு. ஆண்டவருக்கு கொடுத்தல், ஈதல். தமிழில் இழப்பை எண்ணாது ஈதல், இழப்பை எண்ணாது ஈதல், அதாவது கொடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. இதை பற்றி நம்ம புரிந்து கொள்ளணும்னா நம்ம கொடுக்கணும். முதலாவது கர்த்தருக்கு கொடுக்கணும். ரெண்டாவது நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு கொடுக்கணும். பிள்ளைகளின் அப்பம் என்று சொல்லப்படுகிற சகோதர சகோதரிகளுக்கு கொடுக்கணும். ஏழைகளுக்கு கொடுக்கணும். படிப்புக்காக கொடுக்கணும். மற்றவருடைய உணவுக்காக கொடுக்கணும். வீடு இல்லைன்னா அந்த வீட்டை கட்டுவதற்காக, கூரை வீடுலலாம் இருக்கிறாங்க எங்கள் கிராமத்தில். அந்த ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இந்த வீடு கட்டி மழை காரணத்தில் அவங்க ஒழுகாமல் இருப்பதற்காக உதவி செய்யணும். ஆலயம் கட்டுவதற்காக, மிஷினரிகளை தாங்குவதற்காக கொடுக்கணும். நான் எங்கள் சர்ச்சில் சொல்கிற விஷயம் என்னென்னா, நம்ம சர்ச் சார்பாக, சென்ட் ஜான்ஸ் சர்ச் சார்பாக மிஷினரிகளை நாமே நமக்காக அனுப்ப வேண்டும். அவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க, இத்தனை ஆத்துமாக்களை நாங்கள் சேர்த்தோம், அவங்களுக்காக ஆலயத்தை கட்டி கொடுக்க வேண்டும். நிறைய பேர் அதை செய்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பங்களே சந்ததியெல்லாம் ஆசீர்வதிப்பார். இதுதான் இன்றைய தலைப்பின் ஒரு சின்ன முக உரை. ஆனால் நான் இன்னைக்கு எப்படி எடுக்க போகிறேன்னா, நம்ம சில பைபிள் காரியங்களை நாம் சரியாக புரிந்து கொள்வதில்லைனால எனக்கும் புரிந்து கொள்வதற்காக நான் என்ன செய்யறேன், லோத்தை பற்றி எடுக்கலாம்னு யோசிக்கிறேன். லோத்து யாருன்னு உங்களுக்கு தெரியும். லோத்து ஆபிரகாமின் சகோதரன். ஆபிரகாமின் சகோதரன். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த பொழுது லோத்தும் ஆபிரகாமோடு கூட வந்தார். இந்த 2 ஃபேமிலி வராங்க.
சரிங்களா? 2 ஃபேமிலி வராங்க. இதுனா நீங்க மனசுல நல்லா ஆழமா வச்சுக்கோங்க. இப்ப நம்ம லோத்தை பத்தி ஒண்ணுமே இல்லாம தான் அவங்க கிளம்பி வராங்க. 12ஆம் அதிகாரத்துல தான் அவங்களுக்கு நிறைய பொன் பொருள்லாம் யாரிடத்துல இருந்து கிடைக்குதுன்னா, அங்கிருந்த பார்வோன் இடத்துல இருந்து கிடைக்கிறது. நீங்க எகிப்துல சமீபமாய் வந்த பொழுது அங்க ஒருத்தர் இருக்காரு பாருங்க, எகிப்து ராஜா, அவரிடத்துல இருந்து தான் கிடைக்குது. நீங்க 18ஆம் வசனம் 12ஆம் அதிகாரம் பார்க்கணும். அப்பொழுது பார்வோன் ஆபிராமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தார்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறியாமல் போனதென்ன? இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவதென்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக்கி கொண்டிருப்பேனே. நீ இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொல்லி பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தார். அவர்கள் அனைவரும் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். ஆபிரகாம் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் 13 ஆபிரகாம் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவையும் அவனோடு கூட லோத்து எகிப்தை விட்டு தென்தேசத்துக்கு வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடையவனாயிருந்தார். அப்போ எகிப்து தேசத்திலிருந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துட்டு அவர் புறப்பட்டு வரார். இங்க வரும் பொழுது ஒரு வாக்குவாதம் நடக்குது. வந்த உடனே ஆபிரகாம் செய்த காரியம் ஒரு பலிபீடத்தை கட்டினார். அது ஒரு நல்ல பாயிண்ட். அப்புறம் நான் ஆபிரகாமை குறித்து நான் நிறைய பேசுகிறேன். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெர்சியரும் அத்தேசத்திலே குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கு உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உனக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர்கள். இந்த தேசம் எங்கும் உனக்கு முன்பாக அல்லவா இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்போது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர் வளம் பொருந்தியவனாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமோராவையும் அழிக்கும் முன்பு சேவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்ததாம். கவனிங்க. இப்ப லோத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். லோத்து கண்களை ஏறெடுத்து பார்த்தான். ஆபிரகாம் சொல்றாரு, பா நீ பிக் பண்ணிக்கோப்பா. என்ன பிக் பண்ணிக்கோ? நான் ஒன்றும் சொல்லல, எனக்கு ஒன்றும் வேணாம், உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ. நான் நீ விடுறதுல மிச்ச மீதிய லெஃப்ட் ஓவரை நான் எடுத்துக்கிறேன், மிச்ச மீதிய நான் எடுத்துக்கிறேன். இதுதான் சகோதர பாசம். ஈவு. இனி கொடுத்த தலைப்புன்னா கிவிங் வித்தவுட் கவுண்டிங் அ காஸ்ட். இன்னைக்கு இந்த இடத்துல மாத்திர ஒரு காரியத்தை சொல்லிட்டு நம்ம லோத்துடைய வாழ்க்கைக்கு பின்னணியில நம்ம போகலாம். ஆபிரகாம் பாருங்க, ஆண்டவரை நம்பினான். ஆனால் லோத்தோ அவன் நீர் வளத்தை நாடினான், பசுமையை நாடினான். இந்த பழமொழி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இக்கரைக்கு அக்கறை பச்சை இல்ல, இக்கரையிலிருந்து அக்கறை பார்த்தோம்னா அங்கேயும் பச்சையா இருக்கும், ஆனா இங்கேயும் பச்சையா இருக்கும். இப்பதான் ஒரு ரைட்டர் இதை பற்றி எழுதும்போது சொன்னாரு, இந்த சாக்கடை தண்ணி சுற்றிலும் கூட இந்த பச்சை பாசைகள் இருக்கும். அது தெரியாம சில நேரங்களில் நாம் என்ன செப்டிக் டேங்க் பக்கத்துல சொல்வாரு, சில நேரங்களில் நாம் அதை தேர்ந்தெடுத்து விடுகிறோம். இந்த லோத் அப்படிதான் செப்டிக் டேங்கில் இருந்து இந்த பச்சையா தோன்றுகிற, அதாவது தான் சரீரம் விரும்புகிற, சரீர இச்சை விரும்புகிற, அல்லது உலகத்தை நம்பி உலகத்தின் மீது மோகம் வைத்து ஆண்டவரை நம்பாம அவன் போயிட்டான். இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பயங்கரமான ஒரு அறிவுரையும்
அதோடு கூட ஆலோசனையும், இன்னும் நல்ல வார்த்தை எனக்கு வரல, அறிவுரை, ஆலோசனை, எச்சரிக்கை. என்ன தெரியுமா? பார்க்கறதெல்லாம் பச்சை நினைச்சு போயிட்டு சாக்கடையில விழுந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப தெளிவா பேசுகிறார். ஆபிரகாம் ரொம்ப பொலைட்டா, சொத்தெல்லாம் நீ வேணும்னா இல்லை வேணா எடுத்துக்கோ, எந்த இடம் வேணா எடுத்துக்கோ, எனக்கு ஒண்ணுமே வேணாப்பா, நான் என் மனைவி என் பிள்ளை அதுக்கு போதும், எனக்கு நீ சந்தோஷமா போ, நமக்குள்ளே வாக்குவாதம் வேணாம், நாம சகோதரர்கள். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு 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 பண்பு எல்லாருக்கும் வேணும். முக்கியமாக இந்த குடும்ப பிரச்சனைகளில தலையெடுத்து வருகிற இந்த சொத்து பிரச்சனைகள், யாருக்கு மரியாதை என்று சொல்லுகிற அந்த ஈகோ கிளாஷஸ்க்கெல்லாம் இன்றைக்கு நாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டு ஆண்டவரே நம்பி நாம் வாழ்வோம். நம்ம நினைப்போம், இவன் நிச்சயமா சொன்னா, நான் நினைச்சேன் பைத்துக்காரன் ஆபிரகாம் டைத்தான். எப்பவுமே எல்டர்ஸ் என்ன செய்வாங்க, மூத்தவங்க நமக்கு முதல்ல வேண்டியதை எடுத்துட்டு மீதி எல்லாவற்றையும் தம்முடைய தம்பிக்கோ தங்கைகளுக்கோ அவங்க கொடுப்பாங்க. ஆனா இங்க வேதாகமத்துல ஆபிரகாம் ஒரு விதிவிலக்காக இருந்தார். எல்லாவற்றையும் நீ எடுத்துக்கப்பா, எனக்கு ஒண்ணு வேணாம், எனக்கு கர்த்தர் இருக்கிறார், அவர் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் அவர் பார்த்து கொள்ளவர், அவர் அழைத்தவர், அவர் உண்மையிலவர், அவர் சகலத்தையும் அதனதன காலத்துல நேர்த்தியாய் செய்வார். அப்படி போகும் பொழுதுதான் பாருங்க, இந்த பிரச்சனையின் மத்தியில லோத்து என்னதான் செழுமையை தேடி நிறைய பணம்லாம், நிறைய மிருக ஜீவன்கள், நிறைய பொன்லாம் கிடைக்கும், அல்லது மண்ணு கடையில நிறைய வெள்ளி கிடைக்கும், இதெல்லாம் நினைச்சு அவன் போயினாலும் கூட அவன் வாழ்க்கையின் முடிவை பாருங்க, ஆபிரகாமின் வாழ்க்கை முடிவை பாருங்க. ஃபர்ஸ்ட் லோத்தின் பேராசை, ரைட்? அப்படி ஆரம்பிச்ச உடனே லோத்தை குறித்து நான் வேகமா சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுல ஒருத்தர் எழுதுறாரு, மோர் மணி வில் கிவ் யூ மோர் ப்ராப்ளம். அது நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, மோர் மணி வில் கிவ் யூ மோர் ப்ராப்ளம். அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட மத்தேயு 5:9 அவர் சொல்லுகிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார். சரி, லூத்தை பத்தி ஒரு சின்ன முகவரை. லூத்துடைய பிற்கால வாழ்க்கை, சாரி யாரு? லோத்து மனைவி, 2 பெண்கள். 2 பெண்களுடைய பெயர்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, ஒன்று மோவாபு, இன்னொன்று பெனினாள் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்க இருக்கு அது? தேடி கொடுப்பீங்களா? 30 ஜெனசிஸ். சரி, நான் எழுதி வச்சிருக்கிறேன். ஜெனசிஸ் 19, கவனிங்க, 19:37 மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவளுக்கு முதல்ல பெண்கள், 2 பெண்கள், அவங்க பேர்கள் என்னன்னு தெரியல, பட் அவங்க சந்ததி பத்தி நம்ம சொல்லலாம். பேர் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அது எனக்கு எழுதி அனுப்புங்க. நான் அவங்க பிள்ளைகளை பற்றி தான் நான் பேசுறேன், சரிங்களா? மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டார். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியர்களின் தகப்பன். இளையவளும் ஒரு குமாரனை பெற்று அவளுக்கு பென்னாமியா ஓகே என்று பெயரிட்டான். ஆங்கிலத்துல பென்னாமி, எஸ் பார்ப்போம், என்று பெயரிட்டான். இந்நாள் வரைக்கும் அம்மோன் புத்திரனுடைய தகப்பன் அது, அம்மோன் புத்திரன். அப்போ இவங்க மோவாபும் அம்மோனும் யாருடைய வம்சத்தில் வந்தவங்கன்னா லோத்து வம்சத்துல வந்தவங்க. அவங்க எவ்வளவு பெரிய இடர்பாடு உள்ளவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்திலையும் பார்க்கலாம். அதே சமயத்துல நீங்க என்னாகமம் 22ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே இதை பார்த்துருக்கிறோம். என்னாகமம்
2ஆம் அதிகாரம். அதுல 10ஆம் வசனம், பிலேயாம் தேவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக்கு என்னும் மோவாபின் ராஜா அவர்களை என்னிடத்தில் அனுப்பி. எப்படி பாருங்க, மோவாபின் ராஜா என்ன சொல்றானா, இஸ்ரவேலை சபிக்கும்படி. அவனுக்கு தெரியும். அதனால் நீங்கள் அதை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலை சபிக்கும்படி. ஏன்னா தோக்கடிக்க முடியாது. வில்லுனாலும் அம்பினாலும் சண்டைனாலும் இஸ்ரவேலை தோக்கடிக்க முடியாது. யாரை? ஆபிரகாமின் சந்ததியை, பிள்ளைகளை தோக்கடிக்க முடியாது. ஒன்று செய்யலாம், நீ இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிற, யார? பாலாக்கு. நீ என்ன பண்ணு, கர்த்தருடைய நாமத்தினாலே அவங்களை சபி அப்படின்னு சொல்றான். அவனும் கொஞ்சம் பண ஆசை இருந்ததுனால அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சபிக்கலாமா வேணாமா? அப்பொழுதுதான் பாலாக்கு கழுதையில போகும் பொழுது கழுதையுடைய கண்களை கர்த்தர் திறந்து, கழுதையுடைய வாயை திறந்து அவர் பேசினது உங்களுக்கு தெரியும். அவரு 32ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அவனை நோக்கி, நீ உன் கழுதை இதனோடு கூட 3 தரம் அடித்தது என்ன? உன் வழி எனக்கு மாறுபாடா இருந்ததுனாலே உனக்கு எதிராக புறப்பட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அடுத்த அதிகாரத்துல கழுதையின் வாயை கூட அவர் தருகிறார். அதுல அழகா இருக்கும். 33ல நீங்க ரொம்ப மனப்பாடம் பண்ண வேண்டிய விஷயம். 19ஆம் வசனம், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவன் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ. அவர் யாக்கோபின் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, அது ராஜாவின் ஜெய கம்பீரமான அவருக்குள்ளே இருக்கிறார். தேவன் அவள் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அப்படியே வேதனை இருக்கும். அப்படி சொல்லிட்டு வரும். இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுவதும் இல்லை. காண்டா மிருகத்தின் ஒத்த பெலன் அவளுக்கு உண்டு, அவங்களெல்லாம் நீ தோக்கடிக்க முடியாது. இது யாரு சபிக்க சொல்றதுன்னா, இந்த லோத்துடைய வம்சத்தில் வந்த ஒரு பையன், பேரப்புள்ளன்னு வச்சுக்கோங்க, மோவா. எப்படி பாருங்க, அவங்க ஆரம்பம் பாருங்க, அவங்களுடைய முடிவை கொஞ்சம் கவனிச்சே வாங்க. இப்படி பேராசையில போயிட்டு வாழ்க்கையில தன்னுடைய பெரும் பகுதியை நஷ்டத்திலே செலவழித்தவன் தான் இந்த லோத். கண்ணில் காண்கிறதெல்லாம் ரொம்ப 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 நல்லது அப்படின்னு சொல்லி நாம் எடுக்கிற முடிவுகள், தெரிவுகள், அது எல்லாமே சாபத்துக்கு ஏதுவான. மோவாபின் சாபம் தலைமுறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆனா எப்போ முடிஞ்சது அப்படின்னு வேணா நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி சில வசனங்களை எப்படி ஆபிரகாம் ஆண்டவரை நம்பினான் என்பதை குறித்து நாம பார்த்துட்டு நாம ஜெபிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் வசனம் 6ஆம் 7ஆம் வசனத்துல, ஆபிரகாம் தேசத்தை சுற்றித் திரிந்து சீகோம் என்னும் இடத்திற்கு சமீபமான மோரே என்னும் சமபூமிக்கு வந்தான். அக்காலத்தில் கானானியர் தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்போது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். பாருங்க, ஆண்டவர் சொல்ற, ரொம்ப அழகா சொல்றாரு, அப்பா நான் உனக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன். அதே மாதிரி 13ஆம் வசனத்துல தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதும் இல்லாமல் ஸ்தலம் மட்டும் போனான். அது வரைக்கும் போனான். பிறகு அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். எங்க 12ஆம் வசனம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிற இடத்துக்கு போயிட்டு சொல்றான், நான் திரும்ப அங்க ஆண்டவரை தொழுது கொண்டான். கர்த்தரை முழுசா நம்பலாம். லோத்து கர்த்தரை நம்பாம தான் கரத்தின் கிரியை நம்பலாம். இல்ல, நான் என் வாழ்க்கை, என் பிள்ளைகள் வாழ்க்கை, பிள்ளைகள் வாழ்க்கை, சொத்து, பணம், பதவி, புகழ், இது எல்லாவற்றையும் நம்பினான். கடைசியில அந்த குடும்பமே ரொம்ப மோசமான அழிவுக்கு நேராக போச்சு. இன்னைக்கு நீங்க ஆபிரகாமை போல இருக்கிறீங்களா, இல்ல லோத்தை போல இருக்கிறீங்களா?
ஆபிரகாம் தெரிந்து கொண்டதை பலிப்பிடத்தையும் கத்தரை தேடுகிறதையும் கத்தருக்கு பயப்படுகிறதையும் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதையும் கத்தர் சொல்றதை செய்வதையும் விட்டு கொடுத்தலையும் அல்லது நீ எடுத்துக்கோப்பா நான் எனக்கு ஒன்றும் தேவையில்லை என்று சொல்லுகிறத நீங்க தெரிந்து கொள்றீங்களா? அல்லது லோத்து மாதிரி பேராசையோடு கூட இந்த இந்த யோர்தான் நதிக்கரை எது நமக்கு உருவாக காட்டுகுதுன்னா ஒரு சிம்பிளா ஒரு காரியத்தை சொல்லிடுறேன், அதையும் நீங்க தியானம் பண்ணுங்க. ஏவாள் ஏறெடுத்து பார்த்தார். இங்க அங்கதான் இருக்கிறாங்க அவங்க, இந்த ஏதேன் அது ஏதேன் பக்கத்துல நிற்கிறாங்க. ஏவாள் ஏறெடுத்து பார்த்த பொழுது அந்த விருட்சம் பார்வைக்கு அழகா புசிப்புக்கு இனிமையா இருந்ததா. அதை புசிச்சு கணவனுக்கும் கொடுத்தா. அதனால ஏவாள் விழுந்து போனார். அங்கேயும் நதிகள் இருந்தது, உங்களுக்கு தெரியும்ல, நதிகள் எத்தனை நதிகள் இருந்தது என்று போடப்பட்டிருக்கிறது. எப்பவுமே இந்த செழுமையான இடங்களில பிரச்சனை உண்டு, கர்த்தருக்கு கீழ்ப்படியலனா பிரச்சனை உண்டு. அதுக்கப்புறம் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆதாமும் ஏவாளும் விரட்டப்பட்டார்கள். இங்கவும் லோத்து கூட இப்படிதான் அவன் ஏறெடுத்து பார்த்து இது பசுமை என்று கண்டு ஓடினான். கடைசியில சாபத்தையும் மரணங்களையும் அவன் வரவித்து கொண்டான். உங்களுக்கு தெரியும்ல, லோத்துடைய மனைவியின் காரியங்கள் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் லோத்துடைய பாவமான அந்தரங்க வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். லோத்துடைய பிள்ளைகளின் பாவமான அந்தரங்க வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். அப்படிலாம் நெருடாது இருக்கணும்னா இந்த பண ஆசை நமக்கு இருக்கவே கூடாது. போதும் என்ற ஒரு உணர்வு நமக்குள் இருக்கும். அது மாத்திரமல்ல, முக்கியமா என்னன்னா கர்த்தரை நம்பணும். வாசிக்கிறேன், நீங்க முக்கியமான வசனம் என்னன்னா நீதிமொழிகள் திருப்பி கொள்ளுங்க, 3ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 5, 6 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். நீங்க லோத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க மெடிடேட் பண்ணணும். நம்ம லோத்த மாதிரி எந்த இடத்துலையும் இருந்துடவே கூடாது. அப்படி இருந்தோம்னா நமக்கு சாபத்தை வரவைத்துக் கொள்வோம். அந்த தலைமுறையா இந்த காலம் வரைக்கும் அந்த சாபம் தொடர்ந்து வருகிறது. அவனிங்க ப்ரோவர்ப் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனம். உன் சுய புத்தி மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிலே நம்பிக்கையாயிருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்போது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். உன் சுய புத்தி மேல சாராதே, ஜெபம் பண்ணு. ஒரு காரியத்துக்கு நாம எஸ் சொல்லும் பொழுது, ஒரு காரியத்தை நாம் செய்யும் பொழுது, முடிவெடுக்கும் பொழுது, தெரிந்தெடுக்கும் பொழுது, ஒரு காரியத்தை பற்றி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது, ஏன் ஒரு ஜுவல் வைக்கும் பொழுது, அல்லது ஒரு வேலையில சேரும் பொழுது, ஒரு திருமண காரியங்கள்ல நீங்க உடன்படுகிற பொழுது நீங்க என்ன யோசிக்கணும்னா உங்க அறிவை யோசிக்க கூடாது. அவங்க பெரிய பணக்காரரு, 100 சவரன் நகை போடுவாங்க, 300 சவரன் நகை போடுவாங்க, 500 சவரன் நகை போடுவாங்க, பெரிய காரு 70 லட்சம் 80 லட்சம் கொடுத்து வாங்கி கொடுப்பாங்க. முடிவு ரீசண்டா ஒரு தற்கொலை, 2 தற்கொலை. இந்த 2 தற்கொலையில 2வது இன்னைக்கு வந்த செய்தி என்னன்னா, அதுல ஒரு கிறிஸ்தவ பொண்ணு மேரி, என்னமோ மேரி, பபிதா மேரியோ என்னமோ, ஒரு கிறிஸ்தவ பையன் வரதட்சணை கொடுமையினால 6 மாதத்துல அந்த பெண் மரித்து போனான். என்ன பார்த்திருப்பாங்க அந்த பெண்ணும் சரி அந்த மாப்பிள்ளையும் சரி? பணம், நகை. இவங்களும் என்ன பார்த்திருப்பாங்க, அந்த பையன் வீட்டுல அவ்வளவு பெரிய பணக்காரன், அவ்வளவு செல்வம், அவ்வளவு இருக்கு, என் பிள்ளைக்கு நான் பணக்காரனை தான் கொடுப்பேன், வசதியானவனை தான் கொடுப்பேன், என் மகளுக்கு அப்படிதான் கொடுப்பேன். கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கல, வழியை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. இது ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். கர்த்தர் மேல நம்பிக்கையாயிரு. அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் சங்கீதம் 20, சங்கீதம் அதிகாரம் சொல்லக்கூடாது, நல்ல கவனிங்க. சங்கீதம் பாட்டு, அது சங்கீதம்
20:7 நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தர் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். கவனிங்க, ஆண்டவரை முன்னாடி வைக்கணும். ஆபிரகாம் ஆண்டவர் தான் முன்னாடி வச்சான். அதனாலதான் ஆபிரகாமுடைய பிள்ளையாகிய ஈசாக்குக்கு நல்ல ரெபெக்காளை கர்த்தர் கொடுத்தார். நீங்க இந்த இடத்துல இருந்து இவரை விட்டுருங்க, யார இஸ்மவேலை விட்டுருங்க, ஆகாரை விட்டுருங்க. இப்ப சாராளின் வம்சத்தை கவனிச்சு வாங்க. சாராளின் வம்சம் எது வரைக்கும் வருதுன்னா ஆண்டவருடைய வருகை வரைக்கும், இயேசு கிறிஸ்து வரைக்கும் வருது. இன்னும் சொல்ல போனா 2ஆம் வருகை வரைக்கும் ஆபிரகாமின் வம்சம் தொடர்ந்து 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 வந்து கொண்டே இருக்கிறது. நம்பிக்கை யார் மீது வைக்கிறோம்? உலகத்தின் மீதா, உலகத்தின் சிற்றின்பங்கள் மீதா, அல்லது கர்த்தர் மீதா? இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு செய்தி தான். ஆபிரகாம் கர்த்தரை நம்பினான், லோத்து உலகத்தை நம்பினான். உலகத்தை நம்பினுடைய முடிவு மரணம். அதுதான் இதுல சொல்றது. நீதிமொழிகள் 14 அதிகாரம் 12ஆம் வசனம், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதனுடைய முடிவோ மரண வழிகள். டெய்லி நம்ம ரொம்ப பிளெஸ்ஸிங் 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 கேட்டுட்டே இருக்கோம். அட்லீஸ்ட் இந்த சண்டேயாவது ஒரு எச்சரிப்பை கேட்போம். லோத்த மாதிரி மாறாதீங்க. லோத்துடைய மனைவி மாதிரி மாறாதீங்க. லோத்தினுடைய பிள்ளைகள் மாறி நாம் இருக்கக்கூடாது. பெண் பிள்ளைகள் மாறி, லோத்தினுடைய பேர பிள்ளைகள் ஆகிய மோவாப், லோத்தின் இன்னொரு பிள்ளை ஆகிய, இன்னொரு பிள்ளை பேர் என்ன சொன்ன, 19 ஜெனசிஸ் 19ல கவனிங்க. அந்த அந்த பேர பிள்ளைகள், அந்த வம்சத்தை கொஞ்சம் கவனிச்சிடும். ஏன்னா அவங்கள மாதிரி இருக்கவே கூடாது. யாரு? அம்மோன். அம்மோன் அவங்கள மாதிரி மாறாதுங்க. அவங்களுடைய முடிவு மரணம். அதே மாதிரி பேலையம் பாலாக் ராஜா, அவனை மாதிரி மாறாது. அவனுடைய முடிவு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். கர்த்தர் ஆசீர்வதித்தா நினைச்சா அவர் எப்பேற்பட்ட தடையும் மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க காத்து. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் நம்மை ஆசீர்வதிக்காமல் இருப்பாரா? இன்னைக்கு யாரை நம்புறோம்? நம்ம ட்ரஸ்ட் யாரை வைத்திருக்கோம்? ஆபிரகாம் இடத்துல எனக்கு இந்த ஈதல் பற்றி சொல்லப்பட்ட பொழுது என் சகோதரனுக்கு கொடுத்தான், ஓகே நல்லதுதான். கடவுளுக்கு கொடுக்கணும்னு வரும் பொழுது ஸ்டான்லி என்ன அழகா எழுதுவார். நீங்க அதை நீங்க எப்போதாவது படிச்சு பாருங்க, அவருடைய டாக்குமெண்ட்ல இருக்கும். கொடுத்தல் என்பது அதுதான். ஃபர்ஸ்ட் பார்ன் தான் பிள்ளைய கர்த்தருக்கு கொடுத்தான். கொடுக்கணும்னு ஒரு தைரியம் வந்தது பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம். நான் நினைக்கிறேன், ஒருவேளை எல்லாம் தப்பா போய் ஆபிரகாம ஈசாக்க வெட்டி இருந்தாலும் என் ஆண்டவர் சாராளுக்கு இன்னொரு பிள்ளையும் அந்த 100 வயதுக்கு மேல அவர் கொடுக்க முடியாது. 100 சொல்ல முடியாது. ஏன்னா அப்போ ஈசாக்கு என்ன வயசு இருக்கும்? 18ல இருந்து 20 இருக்கும்னு வச்சுக்கோங்க. 120, 130. அப்போ சாராளுக்கு 100க்கு மேல 110. இன்னொரு குழந்தையும் கர்த்தர் கொடுத்திருப்பார். அது ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கு. இன்னொன்னு சொல்றேன், வெற்றினாலும் கூட கர்த்தர் ஒட்ட வைத்திருப்பார். அது மேஜிக், அது தேவையில்லை. ஏன்னா நம்ம பைபிள் எப்பொழுதுமே யதார்த்தமான உண்மைகளை, அது அவசியம் இல்லை. நான் இப்படி சொல்வேன், கர்ப்பம் செலுத்த சாராளுக்கு இன்னொரு பிள்ளையும் கொடுத்து கர்த்தர் வளர்த்திருப்பார். ஆனால் கர்த்தரால் கூடாத காரியம் உலகத்துல ஒன்றுமே இல்லை. ஆபிரகாம் நம்பினான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. நீங்க ஆபிரகாமை போல பிளைண்டா உங்க பிள்ளைக்காக, திருமணத்திற்காக, குழந்தைக்காக, அவங்க எதிர்காலத்திற்காக, அவருடைய பண தேவைகளுக்காக, வீட்டுக்காக, வேலைக்காக, உங்க மிருக ஜீவன்களுக்காக, ஆஸ்திகளுக்காக நீங்க ஆபிரகாமை போல அன்சப் ஆண்டவரை, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, உண்மை மாத்திரம் நம்புறேன், நீங்க இருந்தா எனக்கு போதும் சொல்லிட்டீங்கன்னா நிச்சயம் ஆபிரகாமை கர்த்தர்
சிநேகிதனாக மாற்றி. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சோம். இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது ஆபிரகாமை தன்னை சிநேகிதனாக, நான் என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு எவ்வளவு க்ளோஸா இருந்திருப்பார்னு யோசிப்பார். அந்த வசனம் எங்க இருக்குன்னு எழுதி எனக்கு அனுப்புங்க. ஜெபம் பண்ணலாமா? கண்டிப்பா லோத்து மாதிரி இருக்காதீங்க, தயவு செய்து இருக்காதீங்க. உங்களை அப்படியே மாத்திருங்க. உங்க வழியை கத்தருக்காக அப்படியே திருப்புங்க. ஏன்னா அதுல மரண வழிகள் உண்டு. லோத்தின் வாழ்க்கையில அவன் தெரிந்தெடுத்துல ஒரு மரண வழிகள் உண்டு. ஆனா ஆபிரகாமை போல கர்த்தரை நம்பி போனா அது ஜீவனுக்கான வழிகள், அது ஆசீர்வாதத்துக்கான வழிகள். அதை இன்று ஆண்டவர் செய்வார். யாரெல்லாம் ஆபிரகாமை போல நான் வாழ போறேன்னு நினைக்கிறவங்க கையை உயர்த்தி காண்பீங்க. ஆண்டவரே, நான் ஆபிரகாமை போல உண்மையே நம்பி இருப்பேன். சங்கீதக்காரன் சொன்ன சில ரதங்களை குறித்த, சில குதிரை குறித்த மேன்மை பாராட்டுவார்கள். நான் கர்த்தரையே மேன்மை பாராட்டுகிறேன். நான் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருப்பேன். கர்த்தர் என் இருதயத்தின் வேண்டுதலை அவர் அருளி செய்வார். நான் கர்த்தரிடத்திலேயே மன மகிழ்ச்சியா இருப்பேன். என் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து நான் அவருக்காக காத்திருப்பேன். எனக்கு எல்லா நன்மையும் அவராலே வரும். ஆண்டவர் ஆசீர்வதித்தால் அதோடு கூட வேதனையை அவர் கூட்டவே மாட்டார். அவர் அழைத்தவர் உண்மையிலவர். அவர் நம்மை இப்போ இல்ல, இந்த ஜென்மம் அல்ல, அல்லது உங்க வாழ்க்கையோட, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையோடு கூட முடிவதல்ல. அவர் 1000 தலைமுறை. ஓ, தேங்க்யூ ஃபாதர். உங்க பிள்ளைகளின் 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 பிள்ளைகளை பார்க்கிறவர் அவர். அப்படி நேசிக்கிற கர்த்தரிடத்துல ஒப்புவீங்க. இப்போ இருக்கிற எல்லாவற்றையும், லாபமா இருக்கிற எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பை என்று எண்ணிவிட்டு என் ஆண்டவருக்காக கொடுக்கும்படியா உங்கள் கைகளை தாராளமாய் திறந்து விடுங்க. உன் பிள்ளைகளை கர்த்தருக்கென்று ஊழியத்துக்கென்று ஒப்பு கொடுங்க. ஆபிரகாம் ஒரே பிள்ளையை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தான். அது ஊழியத்துக்காக கொடுத்தான். இன்றும் பேசப்படுகிறான். உன் பிள்ளைகளை கர்த்தருக்கென்று கொடு. உன் கைகளில் இருக்கிறது எல்லாவற்றையும் கர்த்தருக்கென்று கொடு. ஊழியக்காரனை தாங்கு, மிஷினரிகளை தாங்கு, மிஷினரிகளுக்கு கொடு என்று கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் உன்னையும் சந்ததியும் அவர் காத்து நடத்துவார். லோத்துவின் சந்ததியோ அழிந்து போயிற்று. ஆண்டவரே, இந்த செய்திக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனி நிறைய பேரோடு பேசினீர் ஆண்டவரே. அதுல நன்மைகள் என்ன? ஆபிரகாம் கொடுத்த எல்லா நன்மைகளும் இதை கேட்கிற பிள்ளைகளுக்கு கொடுங்க. ஆபிரகாம் நெடுநாள் வாழ்ந்தார். ஆபிரகாம் நமக்கு சிநேகிதனாக இருந்தார். சாராளுக்கு கர்ப்பம் செத்த நிலையில குழந்தை பிறந்தது. சாராளுடைய பிள்ளையாகிய ஈசாக்குக்கு நல்ல மனைவி கிடைத்தது. ஈசாக்கு மலடியா இருந்த திரவிய காலக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் கர்ப்பத்தை திறந்தார், பிள்ளையை கொடுத்தார். அந்த பிள்ளைகள் 2 பிள்ளைகளாக ஒன்றோடு கொண்டு அது ஒட்டி கொண்டு இருந்தது. ஒரு யாக்கோபை கர்த்தர் உயர்த்தினார். யாக்கோபின் சிங்காசனத்தில இயேசு வந்தார். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு கிருபை எங்களுக்கு தான். ஒருவேளை நாங்கள் லோத்தை போல இருந்தா இப்போது மன்னிப்பு கேட்கிறோம். வாழ்க்கையில கர்த்தர் பேசுகிறார். சிலரோட நான் லோத்து போல இருந்தேன், எனக்கு மன்னிப்பு கிடைக்காதா? நிச்சயம் கிடைக்கும். எப்ப கிடைக்கும் தெரியுமா? ரூத் என்னும் ஒரு பெண், மோவாபிய பெண் வந்த பொழுது, அதுவும் ஒரு நகோமி என்ற ஒரு இஸ்ரவேலினுடைய பெண்ணோடு கூட அவள் இணைந்து வந்த பொழுது கர்த்தர் ரூத்துக்கு நல்ல ஒரு மணவாளனை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். எப்போ நம்ம சுயத்தை சாய்ந்து இருக்காம நம்ம இஸ்ரவேலின் தேவனை சார்ந்து இருக்கிறோமோ, கர்த்தர் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தார். நல்லா கவனிங்க. இந்த லோத்தினுடைய எண்டு ரூத்துல முடியுது. ரூத்து நல்ல மணமகனை பெற்றிருந்தார். இந்த போவாஸ் இயேசு கிறிஸ்துவின் நிழலாட்டமா இருக்கிறார். அவர்களுக்கு பிறந்த பிள்ளைய வளர்க்கிற தாயானார் நகோமி. அந்த ரூத்தின் வழியாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். இன்னைக்கும் கர்த்தர் உங்களுக்கும் ஒரு சான்ஸ் வைத்திருக்கிறார். நீங்க லோத்தை போல இருந்திருந்தா, ரொம்ப கன்னிங்கா இருந்திருந்தா, ரொம்ப பேராசை பிடிச்சி இருந்திருந்தா, நீங்க செழிப்பை நோக்கி பாவத்தின் பாதையில துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி இருந்தா, உங்களை அழிவிலிருந்து மீட்டு இந்த ரூத் இடத்துல கொண்டு வந்து நிறுத்த காத்திருக்கிறார். ஆண்டவரே, அப்படி ஒரு செய்தி எங்களுக்கு கொடுத்தபடி நான் நமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த ஓய்வு நாளிலே இன்னைக்கு நிறைய அற்புதங்களை பிள்ளைகளுக்கு செய்யுங்க.
ஆபிரகாமின் வாழ்க்கையில ஆபிரகாமின் குடும்பத்திற்கு செய்த போல செய்து வருகின்ற வாரம் முழுவதும் ஆசீர்வாதம் வைங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் அனைவரோடும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.